சூழல் நாளுக்கு நாள் பரபரவாக்கி வருகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தலை முன்னிட்டு தீவிர பணிகள் ஏற்பட்டு வருகின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் தேர்வு, தொகுதி பங்கீடு, தேர்தல் வாக்குறுதிகள் போன்ற பணிகள் பல்வேறு கட்சிகள் வேகமெடுத்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் நடவடிக்கைகளும் அரசியல் வட்டாரங்கள் அதிக கவனம் பெற ஆரம்பித்திருக்கிறது. தமிழக அரசியலில் முதலாக தேர்தலில் போட்டியிட உள்ள இந்த கட்சியை பற்றி பொதுமக்களிடையே அதிக எதிர்பார்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விஜயின் ரசிகர்கள் மத்தியில் அந்த கட்சி எப்படி செயல்படுவது குறித்து ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் தான் விருப்ப மனு அளித்தவர்களிடம் முதற்கட்டமாக விஜய் நேர்காணல் நடத்த இருக்கிறார். அதாவது கடந்த மாதம் 6ஆம் தேதி விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டது. அந்த ஒரே நாளில் 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுவை பெற்றனர். பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி விருப்ப மனுவை ஆன்லைனிலே பெற்றுக்கொள்ளலாம், பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்ட சூழலில் திருப்பி கொடுக்கப்படும் தேதியும் அதிக 20ஆம் தேதிக்கு மேல் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் விருப்ப மனுவை பூர்த்தி செய்து கொடுத்தவர்களிடம் தற்பொழுது விஜய் நேர்காணல் செய்ய இருக்கிறார். பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும், தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் டிடி எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.